தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகூக் 2:4 எழுதப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆம், விசுவாசம். பாடுகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, தள்ளப்பட்ட நிலைமை வரும் பொழுது ஆண்டவர் இரக்கமாக ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் நான் இந்த பாடுகள் அனுபவிக்கவில்லை. கர்த்தருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பாடுகளின் வழியாக ஆண்டவர் என்னை நடத்துகிறார். விசேஷமாக நான் நீதியாய் வாழ்கிறது நிமித்தம் வரும் ஆசீர்வாதங்களை பாடுகளுக்கு பிறகு அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு இந்த பாதையிலே நடத்துகிறார். ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று நம்பத்தக்கதான, விசுவாசிக்கத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் நாம் பிழைத்துக் கொள்கிறோம். இல்லையென்றால் சோர்ந்து போய் நம் ஆத்துமாவும் வாழ்க்கையும் செத்துப்போகும். ஆண்டவரை மறுதலித்து விடுவோம். ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை அனுப்பி 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 இல்லை இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் தீர்மானத்தின்படி நடக்கிறேன், நான் குறை ஒன்றும் என் வாழ்க்கையிலே காணவில்லை, நான் இன்னும் ஆண்டவருக்கு அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்ற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் நம்மை நிரப்பும் பொழுது நாம் பிழைக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆம், ரோமர் 3:22 வாசித்து பாருங்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை. ஆம், ஆண்டவருடைய நீதி. ஏன் நீதி கந்தை? ஆண்டவருடைய நீதி என்னில் விளங்கும், ஆண்டவருடைய பரிசுத்தம் என்னில் விளங்கும், ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே போராட்டங்களை மேற்கொள்ளுகிறோம். அந்த விசுவாசமே நம்மை பிழைக்க வைக்கிறது. ஆதியாகமம் 15:6 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் மூலம் நான் ஒரு தேசத்தை கட்டுவேன், ஒரு ஜாதியை உருவாக்குவேன். I will make a nation through you. ஆண்டவரே, பிள்ளை இல்லையே, இது எப்படி நடக்கும் என்று அவன் யோசிக்கவில்லை. அவன் விசுவாசித்தான். சொன்னவர் அதை நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். என் குறையின் நிமித்தம் இது நடக்கவில்லை, நான் இன்னும் அவரை நம்ப வேண்டும், இன்னும் அவரை நம்ப வேண்டும். எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதற்கு இன்னும் என்னுடைய விசுவாச நிலை உயர வேண்டும். ஆகவே அதற்கு தான் ஆண்டவர் தாமதிக்கிறார், என்னை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி காத்திருந்தான். ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆண்டவர் ஏற்ற சமயம் உருவாக்கினார். மனைவிக்கு குழந்தை பிறக்கும் நிலைமை அற்றுப்போன பொழுதுதான் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்கினார். அவ்வளோ தூரம் விசுவாசிக்க வைத்தார். அதனால்தான் அந்த விசுவாசம் அவ்வளோ பெரிதாக அவனுக்கு இருந்தபடியினால், 100 வயசுல பிள்ளையை பெறத்தக்கதான விசுவாசம் இருந்தபடியினால் ஒரு தேசமே அந்த பிள்ளையின் மூலமாக உருவானது. ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் இஸ்ரவேல் தேசமே உருவானது. இன்றும் அந்த தேசம் நிலைத்து நிற்கிறது. ஒரே மனிதனுடைய விசுவாசம். ஆண்டவர் நிச்சயமாகவே என் விசுவாசத்தின்படி என்னை பிழைக்க வைப்பார், அவர் தீர்மானத்தை நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசம். அதுவும் உயர்ந்த விசுவாசம். நாள் போக 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 காத்திருக்க 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 விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏற்ற சமயம் பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை மூலமாக ஒரு ராஜ்யமே கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுப்பார். அப்படிப்பட்ட விதத்திலே உங்கள் வீட்டை கட்டுவார். அப்படிப்பட்ட விதத்திலே உங்கள் ஊழியத்தை கட்டுவார். தைரியமாயிருங்கள். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஆண்டவர், நிறைவேற்றுகிறவரும் ஆண்டவர். எனக்கு விசுவாசம் இல்லையேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டே இருங்கள். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நடக்க சொல்கிறாரா நடங்க, இங்கே போக சொல்கிறாரா போங்க, தசம பாகம் கொடுக்க சொல்கிறாரா கொடுங்க, ரட்சிப்பை கொடுக்க சொல்லுகிறாரா செய்யுங்கள். அவர் ஏற்ற சமயத்திலே
உங்கள் விசுவாசத்தின்படியான பலனை கொடுப்பார். பயங்கரமான பலன் வரும். ஏசாயா 32:17 கூறுகிறது, உங்கள் விசுவாசத்திற்கான நீதி வரும்பொழுது அது சமாதானத்தை கொண்டு வரும். எல்லாம் சமாதானமாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையும் சொந்த வாழ்க்கையும் சரீரத்திற்கான காரியங்களும் இன்னும் உங்களுடைய தேவைகளுக்கான காரியமும் சமாதானம் 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 எல்லாம் சமாதானமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். 2வதாக மத்தேயு 5:6 படி, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவருக்காக காத்திருந்து விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நீதி வருகிறது. அந்த நீதி உங்களுக்குள் வரும் பொழுது எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. மத்தேயு 5:10 3வது ஆசீர்வாதம், துன்பம் வரும்பொழுது, துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தையே உங்களுக்கு திறக்கிறார். அவர் முன்பதாக பரலோக பாக்கியம் வருகிறது. பரலோகத்தின் நம்பிக்கையும் உங்களை நிரப்புகிறது. இந்த பாக்கியத்தை கர்த்தர் நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களுக்கு அருள் புரிவாராக. இயேசுப்பா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் மது பிள்ளைகளுக்குரிய விசுவாசத்தை அவர்களுக்கு தாரும். மை நம்பத்தக்கதான கிருபையை தாரும். நம்ப 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 நீதி பெருகிக்கொண்டே இருக்கட்டும், நீதி பெருகிக்கொண்டே இருக்கட்டும். அந்த நீதி நிமித்தம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கிருபையை தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த நீதியை சுமக்கிறவர்களாக இருக்க உம்மை நம்பிக்கொண்டே இருக்க கிருபை தாரும். அப்படியே பரலோகத்தையும் அவர்களுக்கு திறந்தரலும். இந்த பாக்கியம் அவர்கள் மீது இப்பொழுது இறங்கட்டும். தீர்க்க தரிசனங்கள் வரட்டும், தரிசனங்கள் வரட்டும். பரலோக பாக்கியங்களை அனுபவிக்க அருள் புரியும். கனத்துக்குரியவர்களாக இருக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்திலே குழந்தையை வையும் சுவாமி. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும்படியான ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. படிப்பிலே குறைபெற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை அமர்த்தும்படியான கிருபையை தாரும். நீரே ஆசீர்வாதத்தை தாரும். வீட்டை கட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம். ஆமென். God bless you.